அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பெரிய அதிசயம் ஒன்று நிகழ்ந்தது. இந்த உலகத்தையே உண்டாக்கி காத்து வருகிற கடவுள் நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தார். காணக்கூடாத கடவுள் நம்மை போல ஒரு மனிதனாக பிறந்தது அதிசயம் அல்லவா? இதைத்தான் இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்? இஸ்ரேல் தேசத்தில் பெத்லெஹேம் என்கிற ஒரு சிறிய நாட்டில் கடவுள் பிறந்த இந்த செய்தியை இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார் என்று சரித்திரம் சொல்கிறது. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நண்பர்களை, உங்களுக்காகத்தான் இயேசு என்கிற கடவுள் மனிதனாக பிறந்தார். உங்களுக்காகத்தான், உங்களை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு என்னும் இரட்சகர் பிறந்தார். எதற்காக பிறந்தார்? உங்கள் உள்ளத்திலும் குடும்பத்திலும் வாழ்க்கையின் எப்பக்கத்திலும் சமாதானமற்று கலங்குகிற உங்களை பாவத்திலிருந்து ரட்சித்து பரிசுத்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இரட்சகர் பிறந்தார். நோய்களினால் வாடி வேதனைப்படுகிற உங்களை வியாதியிலிருந்து ரட்சித்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இரட்சகர் பிறந்தார். கவலை, கண்ணீர், தேவைகளுக்கு மத்தியில் அங்கலாய்க்கிற உங்களை பாடுகளிலிருந்து ரட்சித்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இரட்சகர் பிறந்தார். இன்று ஆண்டவராக இயேசு இரட்சகரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொண்டால் இயேசு உங்க உள்ளத்தில் வருவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், சமாதானத்தை உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.